இன்னைக்கு வரைக்கும் ரொனால்டோ டாட்டூ போட்டுக்கிட்டதே கிடையாது. அவரு கிடைச்ச கோல்டன் ஷூ வித்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சாரு. கனவுகளை பெருசா யோசிங்க. கொல்லிமலை ஹில்ஸ்ல, கொல்லிமலை காட்டுல, அந்த மலைப்பகுதியில அன்னாசி பழ அறுவடை பண்றப்ப எங்க அம்மாவை பாம்பு குத்திருச்சு. சின்ன வயசு ஞாபகம் வருது, என்னடா இது எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு பிறகு அவர் பல பொறுப்புகளுக்கு வந்துட்டாரு. அவர் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த. இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன பேராசிரியர்களுக்கு அப்படின்னா, காலேஜ் கூட பரவாயில்ல, ஸ்கூல்ல எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வாத்தியார். ஒருவர் தனக்கு ஒன்றை சொல்லி தருகிற பொழுது அதை கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்கிறானோ அவன்தான் கல்லூரியில் வெகு நேரமும் செலவழிக்கிற உன்னத ஆன்மாக்கள், உங்களுக்கு பாடம் சொல்லி தருகிற பேராசிரியர்கள். என் வாழ்க்கையில நான் இந்த இடத்துல நின்னு இவ்வளவு பெரிய மேடையில உங்க முன்னாடி பேசுறதுக்கான ஒரே ஒரு காரணம், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ரொனால்டோ டாட்டூ போட்டுக்கிட்டதே கிடையாது. ஏன்? பிளட் டொனேட் பண்ணுங்கிறதுனால அவர் டாட்டூ போட்டுக்கிட்டது கிடையாது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு கால்பந்தாட்ட வீரர். அவர் சொல்லுவார், எந்த பேட் ஹாபிட்ஸும் கிடையாது. ஏன்? சின்ன வயசுல அப்பா நகராட்சியில ஒரு துப்புரவு தொழிலாளி, தோட்டக்காரர், நகராட்சியில தோட்டக்காரர். அம்மா சமையல் வேலை பார்க்கறவங்க. இவங்களுக்கு பிறந்த பிள்ளைதான் ரொனால்டோ. அப்பாக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை, அதனால இறந்து போனாரு. எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது. அப்பாட்டு இருந்து நம்ம கத்துக்கிட்ட வாழ்க்கையினுடைய பாடம் இதுதான். எந்த கெட்ட பழக்கத்துக்கு ஒரு அடிமையால. அவர் கிடைச்ச கோல்டன் ஷூ வித்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சாரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் தான் பட்ட துயரத்தை அடுத்தவர்களும் படக்கூடாது என்பதற்காக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா அவனால் இந்த உலகம் மிகப்பெரிய உதவியை பெறும் என்பது கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்கிற மாபெரும் கால்பந்தாட்ட வீரனுடைய வாழ்க்கையை சொல்லித் தருகிற பாடம். பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க, விடாமுயற்சியோட டிராவல் பண்ணுங்க. எண்ணத்தை, சிந்தனைகளை மிக மிக பெருசா வச்சுக்குங்க. கனவுகளை பெருசா யோசிங்க. சாதாரணமா எல்லாராலையும் அச்சீவ் பண்ணக்கூடியத நானும் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்காத. வெறும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா மட்டும் வெளில போக கூடாது. படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை கோர்ஸ் உன்னால சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ண முடியுமா அத்தனை பண்ணு. சப்மிட் பண்ணு, பேப்பர் தீசி சப்மிட் பண்ணு. ஏதாவது ஒன்று இனோவேஷனா கண்டுபிடி. தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பக்கத்துல கொல்லிமலை ஹில்ஸ்ல, கொல்லிமலை காட்டுல, அந்த மலைப்பகுதியில நத்துக்குழிப்பட்டின்னு ஒரு ஊராட்சி. அது இருக்கிற ஒரு நடுநிலை பள்ளி. 8வது படிக்கிற குழந்தை, பேரு சத்யா. அந்த குழந்தைக்கு அண்மையில, அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட டீமுக்கும் அண்மையில தமிழக அரசு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கியது. எதுக்கு தெரியுமா? அன்னாசி பழ அறுவடை கருவியை அந்த குழந்தை கண்டுபிடிச்சது. அன்னாசி பழ அறுவடை கருவியை அந்த குழந்தை கண்டுபிடிச்சது. ஏன்டா தங்க இந்த இனோவேஷன் எதுக்குன்னு கேட்டப்ப மினிஸ்டர்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப கேக்குறாரு, இந்த இனோவேஷன் எதுக்குன்னு. அப்ப அந்த பொண்ணு பேட்டி கொடுக்குது, அன்னாசி பழ அறுவடை பண்றப்ப எங்க அம்மாவை பாம்பு குத்திருச்சு. ஆனா எங்க அம்மா பொழைச்சிட்டாங்க, காப்பாத்திட்டோம். காட்டுல இறங்கி ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது இயல்பா நடக்கிறது. பூச்சி கடிச்சிரும். நைட்டு போய் வேலை செய்யறப்ப அவங்களுக்கு சிரமமா இருக்கும். பகல்ல வேலை செய்யறப்ப சிரமமா இருக்கும். அதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சேன். இது விலை 500 ரூபாயோ 600 ரூபாயோன்னு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வச்சு பண்ணிருக்கு. பகல்ல வேலை செஞ்சா ஃபேன் இருக்கு, ஃபேன் காத்து வரும். நைட்ல காட்டுக்குள்ள மலைக்குள்ள இறங்குனா லைட் இருக்கு, டார்ச் லைட், அது எரியும். சத்யா டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது, நான் இப்ப எங்க டீம் சோலார்லயே இத எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கான இனோவேஷன்ல நாங்க எங்க டீச்சர்ஸோட சேர்ந்து நாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் அதையும் கண்டுபிடிச்சிருவோங்குது. என் அருமை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற கொல்லிமலை பகுதியில் இருக்கிற மிக சாதாரணமான கிராமத்து சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய சார்ந்த சமூகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அன்னாசி பழ அறுவடை கருவியை கண்டுபிடிக்கிற பொழுது, இப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல, இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற நீங்கள், இந்த சமுதாயம் துயருகிற பொழுது அந்த கண்ணீர் துளிகளை உங்கள் கல்வியால் துடைத்து விட வேண்டும் என்பதுதான் இந்த சகோதரனுடைய ஆசை. புரியுதா? இவ்வளவுதான். இந்த எஜுகேஷனை வச்சு
என் சொசைட்டிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு யோசிங்க. என் ரெக்வஸ்டே அதுதான். நான் தமிழ் படிச்சிருக்கேன், பேச்சாளர் ஆகணுங்கிறதா என் விருப்பம். நான் என்ன இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? எல்லாராலையும் எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. நான் படிச்சதை உங்ககிட்ட சொல்ல முடியும், பேச முடியும், பேச்சா சிந்தனையா விதைக்க முடியும். இது என்னோட கான்ட்ரிபியூஷன். இனோவேஷன் லைன்ல இருக்கிற உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும்னா, ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும், என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சொல்யூஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஆபிரகாம்னு ஒரு ஆளு சின்ன வயசுல போட்ல போயிட்டு இருந்தப்ப போட்டு மணல்ல மாட்டிக்குது. மணல்ல மாட்டோன்னு கேப்டன் கடுப்பாராரு. என்ன ஆச்சுன்னு கேக்குறான். மணல்ல மாட்டிக்கிச்சு, போடா நீ வேற தொல்லை பண்ணிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிறாரு. ஹெல்ப் பண்ணி அந்த போட்டை மணல்ல இருந்து சிக்கிற மணல்ல இருந்து காப்பாத்திடுறாரு. எல்லாருமே ஆபிரகாம் முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அவர் ஒரு கூலி தொழிலாளி, அவங்க அப்பா சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. இப்படி இருந்த குடும்பத்துல பிறந்த ஆபிரகாம் மெல்ல மெல்ல வளர்ந்து அமெரிக்கால ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா மாறுறாரு. மறுபடியும் ஒரு பயணத்துல போட்ல போயிட்டு இருக்காரு. மறுபடியும் போட்டு மணல்ல மாட்டிக்குது. சின்ன வயசு ஞாபகம் வருது. என்னடா இது எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு, இறங்கி இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் மணல்ல இருந்து போட்டை காப்பாற்ற வேண்டியிருக்கு, என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் குறிப்பு எழுத ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரி மணல்ல மாட்டுச்சுன்னா கேப்டன் ஒரு சுவிட்ச போடணும். சுவிட்ச போட்டா கீழே இருக்கிற இயந்திரம் சிக்கின மணலை தள்ளி விட்டுறணும். மறுபடியும் போட்டு ஸ்மூத்தா தண்ணியில மூவ் ஆகணும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும்னு அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அமெரிக்கா காப்புரிமை சங்கத்துல அதை பேட்டன்ட்டும் பண்றாரு. ஆனால் அந்த மிஷின் பயன்பாட்டுக்கு வரல. அதுக்கு பிறகு அவர் பல பொறுப்புகளுக்கு வந்துட்டாரு. அவர்தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன். இந்த வாழ்க்கை நீங்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் சராசரி மனிதர்களை பற்றிய சிந்தனையோடு, அவர்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றிய சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை உங்களையும் சிகரத்தில் உயரத்தில் ஏற்றி வைக்கும் என்று நம்புங்கள். புரியுதா சொல்லுங்களா? நாட்டை இது ஒன்றும் நீங்க சும்மா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி வாழ்க்கை கிடையாது. இங்க இருக்கிற பேராசிரியர்கள் மிகப்பெரிய மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு. என் ரெக்வஸ்ட், இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன பேராசிரியர்களுக்கு அப்படின்னா, மாணவங்களுக்கு சொல்லி தரதோ எஜுகேட் பண்றதோ அவங்களை அடுத்த லெவல் கொண்டு போறதோ இல்லையோ, அதெல்லாம் இல்லை. அவனை எப்படி சமாளிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா. காலேஜ் கூட பரவாயில்ல, ஸ்கூல்ல எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வாத்தியார். எந்த நேரத்துல எவன் என்ன பண்ணுவான்னு தெரியலன்னு அப்படி இருக்கு ஆட்டிடியூட்லாம். மிகப்பெரிய மரியாதை கொடுங்க பேராசிரியர்களுக்கு. ஏன் இந்த குருகுல கல்வின்னு இருந்தது, கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்வார்கள். லீவ் லெட்டர் எழுதுறப்ப தமிழ் எழுதினா தெரியும், இங்கிலீஷ்ல யுவர் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டுருவீங்க, உங்கள் யுவர் ஒபீடியன்ட்லின்னு போடுவீங்கல்ல, உங்கள் கீழ்ப்படிந்துள்ளன்னு போடுவீங்கல்ல. எந்த மனிதன் ஒருவர் தனக்கு ஒன்றை சொல்லி தருகிற பொழுது அதை கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்கிறானோ அவன்தான் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் தகுதியானவன் என்பது உண்மை. ரொம்ப ஒபீடியன்டா, ரொம்ப மரியாதையோடு லெக்சரர்ஸை பாருங்க, ப்ரொஃபசர்ஸை பாருங்க. அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கும் தனிப்பட்ட குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் தான் செய்கிற பணி பேராசிரியர் பணி என்கிற ஒரே ஒரு காரணத்தினால் வீட்டில் சிறிது நேரமும் கல்லூரியில் வெகு நேரமும் செலவழிக்கிற உன்னத ஆன்மாக்கள் உங்களுக்கு பாடம் சொல்லித் தருகிற பேராசிரியர்கள். ஒருபோதும் அவர்களை விமர்சிக்காதீர்கள், ஒருபோதும் அவர்களை தரக்குறைவாக எடை போடாதீர்கள், ஒருபோதும் அவர்களை கீழ்த்தரமாக எண்ணாதீர்கள். என் வாழ்க்கையில நான் இந்த இடத்துல நின்னு இவ்வளவு பெரிய மேடையில உங்க முன்னாடி பேசுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் என் பேராசிரியர்கள் எனக்கு போட்ட பிச்சையும் தான் இந்த வாழ்க்கை என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு மிக 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 பெரிய பெருமையும் தயக்கமும் இல்ல, பெருமையும். பேராசிரியர்களுக்கு மரியாதை தருகிற மாணவர்களாக இருங்கள். கூட படிக்கிற மாணவர்களின் மன சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள். சொல்லுங்களா? எல்லாரும் கம்ஃபர்டபுளான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள வர்றது கிடையாது. முதல் நாள் அவள் வீட்டில் என்ன நடந்தது, அதனால் அவள் இன்று எப்படி இருக்கிறாள், அவன் இன்று எப்படி இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க.
ஒருவேளை தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சிலர் வகுப்பறையின் ஓரமாக கூனி குறுகி அமர்ந்திருந்தால் உங்கள் நட்பின் கரங்கள் அவனுடைய தாழ்ந்த தலையை நிமிர்த்தி வைக்கட்டும். ஒரு நட்பினுடைய சரியான இலக்கணம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். எந்த பாகுபாடுமே இல்லாம வாடா நண்பான்னு ஒருத்தன் அணைச்சுக்கிறான்ல, அந்த அரவணைப்பில் இருக்கிற கதகதப்பு இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது என்று நம்புங்கள். ஓகேவா? எந்த ஈகோவும் பார்க்காதீங்க. ஐசோலேட்டடா இருக்கானா ஒருத்தன், சில பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பான், பேச மாட்டான், பழக மாட்டான். போய் பேசு, டேய் என்னடா தயக்கம், வாடா போலாம். நான் 4 தடவை 5 தடவை ட்ரை பண்ணு. ஒரு கேண்டீன் கூப்பிட்டு போறது இருந்தா கூட 5 தடவை ட்ரை பண்ணு. லைப்ரரிக்கு போறியா வாடான்னு கூப்பிட்டு போ, விளையாட போறியா வாடான்னு கூப்பிட்டு போ. உங்களுக்கும் அதே தான். நண்பர்களை இழுத்து செல்லுங்கள். ஓகேவா? தப்பான விஷயத்துக்கு இல்ல, நல்ல விஷயத்துக்கு. தப்பான விஷயத்துல ஒருத்தன் போறானா அவனை ஒரு கிளாஸே சேர்ந்து அமுக்கி அவனை காப்பாத்து. நான் எவ்வளவு சொன்னேன் சார் அவன் கேட்கல, எவ்வளவு சொன்னேன் சார் அவன் கேட்கல. அது நட்பினுடைய வேலை இல்ல. கேட்கிற வரைக்கும் சொல்லணும். அதுதான் நட்பினுடைய வேலை.